படுத்தினால் ஒருவர் முதல் நிலையை பிடிக்கக்கூடும். உலக வரலாற்றில் ஆயிரம் மன்னர்கள் தங்களை தாங்களே மாட்சிமை பொருந்திய என்றும் கம்பீரம் நிறைந்த என்றும் மா மன்னன் என்றும் அழைத்துக் கொண்டனர். அவர்கள் அனைவருமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மின்னி மறைந்தனர். ஆனால் ஒருவர் மட்டும் வரலாறு நிலைக்கும் வரை மின்னுவார் என்று கூறுகிறார் H.G. வெல்ஸ். ஓர் ஆங்கில வரலாற்றறிஞர் போற்றிய அந்த இந்திய மன்னனின் பெயர் அசோகர். இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் தோன்றி மறைந்திருக்கின்றன. அவற்றுள் முதலாவது மௌரிய சாம்ராஜ்யம். சந்திரகுப்த மௌரியர் என்ற மன்னன் தான் அந்த வம்சத்தை தொடங்கி வைத்தார். அவரது காலம் கிமு 324 முதல் கிமு 300 வரை 24 ஆண்டுகள் நீடித்தது. அந்த காலகட்டத்திலிருந்துதான் இந்தியாவின் வரலாறு தெளிவாகிறது. கிமு 327 மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வடமேற்கு பகுதியை கைப்பற்றினார். மகத நாடு என்ற அந்த பகுதியைத்தான் பின்னர் சந்திரகுப்த மௌரியர் ஆண்டார். சந்திரகுப்த மௌரியருக்கு பிறகு அவரது மகன் பிந்துசாரர் அரியணை ஏறி 27 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். அந்த பிந்துசாரருக்கு மகனாக பிறந்து மௌரிய வம்சத்துக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பெரும் புகழை கொண்டு சேர்த்தவர்தான் அசோகர். தந்தை பிந்துசாரர் ஆட்சியில் இருந்த போது தட்சசீலம், உஜ்ஜயினி என்ற பகுதிகளுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அசோகர். மகாதேவி என்பவரை மணந்து கொண்டு மகேந்திரர், சங்கமித்திரை என்ற பிள்ளைகளை பெற்றார் அவர். பிந்துசாரரின் மரணத்துக்கு பிறகு கிமு 273 அரியணை ஏறினார் அசோகர். அவர் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் கழித்துத்தான் முடிசூட்டு விழா நடந்தது. பிந்துசாரருக்கு அசோகர் உட்பட மொத்தம் 100 குழந்தைகள் பிறந்தன என்றும் மற்ற 99 சகோதர சகோதரிகளை கொன்றுவிட்டுத்தான் அசோகர் ஆட்சிக்கு வந்தார் என்றும் ஒரு